பக்கத்துல சவுக்கால எட்டி கிடந்த சவுக்கால அதுக்குள்ள நான் டாய்லெட் போறேன் எந்த நேரம் போயில அதுக்குள்ள போய் வருத்தமாகி விட்டேன். மூடி கட்டி தான் பாத்ரூம் போறதெல்லாம் இவங்க அங்கே போயிடாங்க போய் திருக்கியோட பட்ட போயில இந்த ரோட்டால ஆட்கள் பார்த்து போவாங்கண்ணா. இந்த இடத்துல பெட்டிலாம் வந்து டாய்லெட் போகிறதாம். இவங்க டாய்லெட் போகும்போது இந்த ரோட்டால் போகிறாக்கெல்லாம் பார்த்துட்டு போவாங்களாம். இல்லை இந்த ஒரு டாய்லெட் வசதி இல்லாதால மக்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அறிக்கை பாருங்க, இதுதான் இவங்களோட டாய்லெட் பாய்க்கிற இடம். இந்த முல்லை நகர் ரோட்டால் வந்து கொண்டு இருக்கா எடுத்துக்கிட்ட வரணும். இப்போ அக்கா தான் கோல எடுத்தா வேணே. ஓகே ஓகே ஓகே. எத்தனை பிள்ளைகள் அம்மா ஆகும்? 7 பிள்ளைகள். இதில் அரசாங்கத்தில் கொடுத்த வளவுலாம் ஒத்துரும் இல்லையா? இந்த வீடா இங்கே பாருங்க வீட்டு பாருங்க பிரிக்கன்னு சொல்லி நார்மலாக குடிசை வீடுன்னு சொன்னால் சொல்லுவாங்க குளிரம் உண்டு. ஆனால் அந்த மரங்கள் ஒன்றுமில்லாதால நேரடியாக சூரிய ஒளி இதில் படுறதால வந்து கடும் ஹீட்டாக இருக்கு. உடுப்பு கழுவுற அவங்களுக்கு தேங்காய் கொடுக்குற மரக்கறி வெட்டி கொடுக்குற எல்லா வேலையும் செய்யலாம், சொல்றது செய்யலாம். எந்த செய்யலும் ஒரு வீடு இல்லை எல்லாரும் வீட்டு எல்லாரும் வீட்டுக்கும் போறோம். தூரம் போறேன் போவேன் நடையில ஓட்டமாடிக்கு நடையில நான் சாப்பிடுறல காலமே சாப்பாடு தேத்தனிகள் தந்தா குடிச்சிட்டு அவங்களுக்கு சின்ன சின்ன வேலையில செஞ்சு கொடுத்து போட்டு வாரேன். ஏன் சாப்பிடல? சாப்பிட்டு சின்ன வயசுல இருந்து பழக்கம் இல்லை என்ன அதில் சாப்பிடணும். மத்தியானம் சாப்பாடு மட்டும் சாப்பிடணும். போசாக்கு இல்லாம தானே பிறந்தவர் 7 வயசு என்ன நிறையில நிறுத்தாலும் நிறைய வாரே இல்லை. டாக்டர் சொன்னாரு இந்த பொடியினை கொஞ்சம் கவனம் பார்க்கட்டாமன்னு சொல்லி பிள்ளைன்னு இல்லாத பொடியை போசாக்கு இல்லாத பொடியை கொஞ்சம் கவனம் பார்க்கட்டாமன்னு சாப்பாடு இல்லாதால ஓமண்ணா ஸ்கூல்ல சாப்பாடு கொஞ்சம் கொடுப்பாங்க. அந்த சாப்பாடு அப்படியே கொண்டு வச்சிருப்பாரு, சாப்பிட்டு பழக்கம் இல்லைன்னா. உண்மையிலே சரியான ஒரு வறுமைக்கு உட்பட்ட ஒரு குடும்பம் தான் உங்களுடைய குடும்பம். தண்ணி வசதி மட்டும் தான் இங்கே இருக்குது. இந்த பாருங்க அந்த வடியன் அது செய்கிறார் பாருங்க, குழாய் கிணறுன்னு அது மட்டும்தான் இங்கே இருக்குது. மற்றபடி எந்த விதமான வசதி ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து கரண்ட் இல்லை, அதே நேரத்தில் டாய்லெட் வசதி இல்லை. அக்கா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சவர்கால் என்ன ஒரு சுடுகாட்டுக்குள்ளே போயிட்டா வந்து மலம் கழிக்க போகிற அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. வறுமையை வந்து தாங்கி கொள்ளையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அக்காவோட குடும்பம் வந்து இந்த இருக்கிற குடிசையில் வந்து தூக்கு மாட்டுறதுக்கு போயிருக்காங்க. இதோட என்ன தூங்குறீங்க இந்த இடத்துல? லாம்பு பற்ற வச்சான தூங்க அது கொஞ்சம் நேரம் தான் 10 மணி நேரம். கரண்ட் இல்லைண்ணா, இருட்டு மட்டும் தானே வீடு. யாரும் போற மாதிரி இருக்கும், கூப்பிடுற மாதிரி இருக்கும். இப்ப பாபாட்டு கூப்பிடுற மாதிரி இருக்கும். சில நேரம் சவுக்கலை வழியை ஒளிம்பிட்டு போயிடும். உடுப்பு கூட வாங்குறதுக்கு கையில காசு இல்லைன்னா அது பழைய உடுப்பு பொடியனுக்கு பழைய உடுப்பு அது தருவாங்க முஸ்லிமாக்கள். ஆக்கள் கடவுள் எது வரைக்கும் எத்தனை வருஷம் அப்படி தடுத்து இல்லைன்னா உடுப்பு சாமான் எல்லாம் இதான் உடுப்பு வாடி என்ன உடுப்பு பாருங்க பழச்சி ஆக்கள் கொடுத்தது. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வயச மனுஷன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் முல்லை நகர் என்ன வாழைச்சேனை முல்லை நகர் அப்படின்ற இடத்துல நிற்கிறோம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய காலமாக கோல் எடுத்து உதவி கொண்டு வந்தவங்க சரியான ஒரு கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றிய முழு தகவல் எங்களுக்கு தெரியாது. நேரடியாக போயிட்டு அங்கே கதைக்குள்ளாம் வந்து அவங்கள பற்றியான முழு தகவலும் எங்களுக்கு தெரிய வரும். ஏற்கனவே ஒரு தடவை நாங்கள் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு வந்து அந்த நேரம் காணாமல் போயிட்டேன். நாங்கள் மெயின்லேயே நாங்கள் போயிட்டு திரும்பி போயிட்டோம். அப்போ இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ வாங்க போகலாம். இப்போ நாங்கள் இப்போ நிற்கிற ரோட் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு முல்லை நகர் ரோட் என்ன பாருங்கள், முல்லை நகர் இதான் முல்லை நகர். இதுக்குள்ள நிறைய இடங்கள் இருக்கு. அவனே அதில் இந்த இடத்துல வர சொன்னவங்க கோல் எடுத்ததுக்கு கைப்பம் தான் அங்கே எடுத்தாங்க. ஆனால் சரியான கஷ்டம் பண்ணான்னு சொன்னவங்க ஏன்னா அன்றைக்கு நான் கோல் எடுத்துக்கக்குள்ளே ஏதோ வீட்டு வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொன்னவங்க என்ன வீட்டு வேலைக்கு அம்மாவும் அவங்களும் போயிட்டு வரேன்னு சொன்னவங்க. ஹலோ ஓமக்கா, என்னன்னு சொன்னா நான் இந்த முல்லை நகர் ரோட்டால வந்து கொண்டிருக்கேன். எவ்வளத்துக்கிட்ட வரணும் இப்ப? அந்த முல்லை நகர் ரோட்டால வந்தா சரியா? நாங்க வாரமே பாப்போம் இல்லைங்க. ஒரு இடத்தையும் வெட்ட தேவையில்ல என்ன?
சிவப்பு கலர் சட்டை போட்டு திருவீங்களா? அம்மா நீல கலர் சட்டை போட்டியா? சரி, அது வந்து பெரிய தார் ரோட்ட. அது பெரிய தார் ரோட்ட நேட்டுக்கு அப்படி வந்தா இஞ்சல எங்கட ஊர்வாங்க. நான் ஒரு செய்யத்தான் வரும். அவர்ட்ட ஆட்கள் சட்டை கொட்டுவாங்க. பின்னாடி கூட நான் வரேன். அப்படி நேட்டுக்கு மஞ்சா செய்யுங்க. ஓகே 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 ஓகே. விநாயகபுரம் ஸ்கூல் அடி. விநாயகபுரம் அங்கேயும் இருக்குண்ணே, எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல இருக்குண்ணே விநாயகபுரம் வேண்டு. அதுக்குள்ள நிறைய ரோட் இருக்கியா? நான் செய்ய ஓ டேய் விநாயகபுரம். ஓகே நீங்கண்ணா? ஓகே ஓகே ஓகே. வணக்கம் அக்கா. நீங்க அண்ணே எங்க நீ வீடு? தூர போகணுமா? அப்ப இறங்க உள்ள. அது திறந்துருங்க எனக்கு. திறங்க நீங்க, திறங்க இல்ல திறங்க. அங்கால வராங்க. அப்படிதான். அடங்க அக்கா தான் கோல எடுத்தா வேணே. ஓகே ஓகே ஓகே. அன்னைக்கு எங்க வேலையை போயிட்டு இருந்தீங்க? பேத்தாளிக்கு வேலையை போனீங்க. எதால போகணும் இப்ப? பலதாக்கு வேணே. ஏசி வருதோ? பக்கையா இருக்கோ? கொஞ்சம் வெயில் தானே, அப்படிதான் எவ்வளோ ஏசி ஓட்டாலும் வராது இதுக்குள்ளே. இந்த ரோட்டில் போனோம் பாருங்க. இப்போ நடந்து வந்துட்டீங்களா? அப்போ நாங்கள் வாரமுண்டு. அன்றைக்கு கொஞ்சம் கேன்சல் ஆயிடுதுனே, அன்றைக்கு வராம போயிடுவேனே. ஐயோ. கொள்ளியூர் போறீங்களா? ஒரே பிள்ளை நடக்குற நீங்க? மகளோட எத்தனை பிள்ளைகள் அம்மாவுக்கு? 7 பிள்ளைகள். இது என்ன இங்கே பெரிய சோலைவனமா கிடக்கு? இது ஒரு காடண்டில அந்த சோலை மாதிரி. என்ன மரமும் இது இதா நொச்சியா? என்ன எக்கேசியாவா? அப்படின்டா பிள்ளையார் வேலை. என்ன போகணுமா தூர? எவ்வளவு தூரம் வந்து ஆனந்த வாதியா இந்த வெயிலுக்குள்ள? வெயில பாருங்களேன். தனிய வாழ்க்கை. சைக்கிள் நம்ம ஓடுவில்ல? சைக்கிள் இடதுக்கம் வலதுக்கமா? வலதுக்கம். ஆனா ஏரியா கொஞ்சம் என்னன்னு சொல்றது கொஞ்சம் கடும். இந்த இதான ஏரியா இருக்கேன். ஏன் சும்மா மாடு இங்க பாருங்க எப்படி ஏரியாண்டு. இடதுக்கம் விடணும். இதுல அரசாங்கத்தில் கொடுத்த வளவு எல்லாம் ஒத்துரும் இல்லையா? மனுஷன் வளவு இல்ல. அதுதான் மரங்கள் பெருசா இல்ல, பெரிய மரங்கள் பக்கையா கிடக்குமாங்க. எதான பண்ணும் இப்ப? இவ்வளவு தூரம் வந்தீங்களா இப்ப அங்க நடந்து பிள்ளைய கூட்டிட்டு? கடவுளே. இடதுக்கம். இந்த வீடா? இங்க பாருங்க வீட்டு. இதானடா வீடு? ஐயோ
ஆ அடையா இல்லைங்க வா திறந்துடுறா ஓடி வாங்க தம்பி வாடா தம்பியா ஓடியாங்க அது தேன் போத்தல் உண்மையில எங்கே இருக்கிறீங்க வா இது என்ன ஹீட்ராவே இங்கே வாருங்க மகளே விளங்கல ஓ ஃபுல்லா மணல் தானே தண்ணி நின்றது ஃபுல்லா வீட்டுக்குள்ள அங்க கடவுளே இதுக்கெல்லாம் தூங்குறதுனே பாபரம் இந்த கம்பு அடி இந்த வீட்டுக்காரர்கள் வளவு கறக்கள் வாங்கி போட்டுட்டாங்க அங்கே வளர்க்குறாங்களா ஓ வளவுக்குள்ள வர போறாங்க நீ அவங்க இதார வளவு அப்போ இது விட வளவு உங்களோட வளவு கல் போட்டிக்காங்க வர போறாங்கன்னு சொல்லி போட்டிக்காங்க என்ன இதுக்குள்ளே ஹீட்டாக இருக்குங்க வர இந்த கண்ணாடி இது எல்லாமே இருக்கு அதான் அடுப்புலாம் இருக்கு இங்கே வீட்டு இருக்காங்கன்னு பார்க்குறது இந்த அடுப்பு தான் வேணே இந்த அடுப்புல மழை பெஞ்சா படுக்கையில கூட ஃபுல்லா அழுகும் அம்மா நான் ஒரு மூணு பக்கம் இருக்கிற ஒழுகாத இடத்துல என்னக்குள்ள 2 பேர் மணக்கறாக்கள் இப்ப நான் கேளு அவங்க கூப்பிட்டு எடுக்க மாட்டாங்க நித்திர ஓடுறதுக்கு கூட கூப்பிட்டு எடுக்க மாட்டாங்க ஒரு நேரம் சாகுற முடிவுக்கெல்லாம் போடணும் நான் கூப்பிட்டு சாக மாட்டேன் இருக்கக்கூடாது டொய்லெட் இல்லை வீடு இல்லை கஷ்டம் இப்போ காணி வந்து 7 வருஷம் அப்போ நான் கேட்டேன் எல்லாட்டும் இப்படி உதவி செஞ்சாங்கண்டு ஒருத்தரும் உதவி செஞ்சு தரல சரியான கவலையா இருந்த அந்த கவலையில தூக்கு போடுச்சோன்னு போனாங்க அப்ப அந்த அக்கா ஏசினர் பக்கத்துல இருக்கிற அக்கா நீங்க தூக்கு போடுற சாக போனீங்க 3 பேரும் செத்த 6 பாக்குறேன் சொல்லல ஏசினவங்க சில ஆக்கள் இவடுக்குள்ள பாய்ச்சின்னு வெட்டினியா கிடந்தாலும் பக்கத்துல இருக்கிறவங்க சாப்பாடு தருவாங்க கொண்டு அவங்களுக்கு தெரியும் கஷ்டம் என்னது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது நம்மளை குறிக்கிற மாதிரி தானே பக்கத்தில் தூர இருக்காங்க இடம் பிடித்த நாட்கள் இவக்கு ஒரு இப்போ நான் இந்த தான் இவக்கு உதவி ஒரு பிள்ளைகள் நான் தங்கி கிடைக்கும் பார்க்குறேன் இப்போ நான் வேலைக்கு போனால் இவரை கொண்டு இங்கே தெரிஞ்சாக்கள்கிட்ட விட்டு போட்டு போகிறேன் கூட்டிட்டு வரேன் அப்படி என்னோட 2 மணியா போவோம் நாங்கள் போயிட்டு வரதுக்கு 2 மணியா போவோம் போய் அவங்க சொல்கிற வேலையை செஞ்சா 500 ரூபா அப்படி கிடைக்கும் 500 ரூபா 500 ரூபா காசு இவக்கு 500 ரூபா எனக்கு 500 ரூபா கிடைக்கும் கொஞ்சம் தள்ளி தான் போகிறேன் அவங்க செய்தி கூப்பிட்ற வேலைக்கு கொஞ்சம் வசதியான நாட்கள் அவங்ககிட்ட போய் செய்கிறேன் செஞ்சுட்டு வந்த மாட்டேன் நீங்கள் என்ன செய்யறேன் இவருக்கு பள்ளிக்கிலோ 50 ரூபா கொடுக்கும் டியூஷனுக்கு அக்கா என்னென்ன வேலை செய்யற நீங்க அங்கே போயிட்டு வீட்டு வேலை செய்யறேன்னா சாமான் கழுவி கொடுத்து உடுப்பு கழுவி கொடுத்து வாசல் கூட்டி கொடுத்து இந்த மரக்க சாமான் பட்டி கொடுத்தா காலமே சாப்பாடு தருவாங்க நான் சாப்பிட்றல காலமே சாப்பாடு தேத்தனியில தந்தா குடிச்சிட்டு அவங்களுக்கு சின்ன சின்ன வேலையில செஞ்சு கொடுத்து போட்டு வாரேன் ஏன் சாப்பிடல சாப்பிட்டு சின்ன வயசுல இருந்து பழக்கம் இல்லை என்ன அதில் சாப்பிடணும் மத்தியான சாப்பாடு மட்டும் சாப்பிடணும் இப்படி கஷ்டப்பட்டான் குடலை காய வச்சு நம்ம பணம் எடுக்கணும்னு சொன்னால் இப்படி விளைஞ்சா தான் எங்களுக்கு பணம் வரும் ஐயா இப்படி நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம் கிடந்து என்ன செய்யறேன் இந்த பாருங்களேன் மறுமையை பாருங்களேன் இப்படி தான் கஷ்டப்படுவேன் இந்த முறையில் அடி பிறகு ஓடணும் ஒரு நாளைக்கு 2 பிறகு ஓடும் பிள்ளைகளை பார்க்கணும் வேண்டாம் இப்போ தேர்தல் தண்ணி வச்சு குடிச்சிருந்தாலும் எங்களுக்கு வேணும் காய்ச்சி என்ன செய்யறேன் இருக்கிறோம் மச்சம் அடிக்கிறோம் அதுவும் காய்ச்சி இல்லாட்டி கிடக்குறான் காய்ச்சி என்ன செய்யறேன் நாம் இன்றைக்கு உடனே சாக மாட்டோம் வேலையை போனீங்களா இன்னைக்கு 2 மணிக்கெல்லாம் வந்தேன் நாங்கள் விளைஞ்சி உடுப்பு கழுவுறேன் அவங்களுக்கு தேங்காய் கொடுக்குற மரக்கறி வெட்டி கொடுக்குறேன் எல்லா வேலையும் செய்யலாம் சொல்றது செய்யலாம் எந்த செய்யலும் எல்லார வீட்டுக்கும் போறோம் தூரம் போறேன் போவேன் நடையில ஓட்டமாடிக்கு 6 மணிக்கு வெடிக்கிட்ட வேற வீட்டுக்கு போறேன் நான் வேற வீட்டுக்கு போறேன் போயிட்டு வந்து ஒரு 500 ரூபா காசு வருவாங்க அதை எடுத்து வந்து 2 சுண்டை அரிசி வாங்கி சமைக்கிறேன்னா கறி என்ன சமைப்பீங்க கறி ஒரு மரக்கறி கறி வாங்கி சமைக்கிறேன் மச்சங்கள் அப்படி இல்லை இவருக்கு ஸ்கூலுக்கு காலமே சாப்பாடு வாங்கி வைக்கிறேன்னா வரிசி இலகுகள் கொடுத்து அனுப்புறேன் மாப்பிடியல் போசாக்கு இல்லாம தானே பிறந்தவர் 7 வயசு என்ன
நிறையில நிறுத்தாலும் நிறைய வாரே இல்லை 12 நிறைய அதுக்கு மிச்சமா கூறுறாரே இல்லை இந்த இதுக்கு மலை துண்டுக்குள்ள எல்லாம் பருத்த வந்து கிடந்தாங்க காய்ச்சல் வந்து அதுல இவருக்கும் ஃபார்மசியில போய் ஆசத்திக்கு போற வயதுல ஃபார்மசிக்கு போய் மருந்து எடுத்துனாங்கன்னா 2000 ரூபாய்க்குள்ள நீ வந்தது அந்த வீட்டு வேலையில கடன் வாங்கி தான் இவருக்கு மருந்து எடுத்தேன் அப்ப டாக்டர் சொன்னாரு இந்த பொடியை கொஞ்சம் கவனம் பார்க்கட்டாமன்னு சொல்லி பிள்ளைன்னு இல்ல பொடியை நான் போசாக்கு இல்ல அப்படின்னா கொஞ்சம் கவனம் பார்க்கட்டாமன்னு சாப்பாடு இல்லாதால ஓமண்ணா இப்போ நீங்கள் வந்து காலையில் ஒவ்வொரு நாளும் சாப்பிடாம பழகினத்தால உங்களுக்கு காலையில் சாப்பிட மனசு இல்லை அந்த சேத்தனியும் நம்மங்களுக்கு இந்த என்ன தயிர் இஞ்சிக்கலாம் பிள்ளைஞ்சிகளை குடிச்சா உங்களுக்கு இந்த பசி தாங்கிற மாதிரி இவன் அது என்ன பொறிக்கவும் பழகிட்டான் என்ன செய்யற நம்மள பொறுமையை என்ன நீங்க பழகின வழக்கம் அப்படியே வந்துட்டு எங்கட அவர் மூச்சு எங்கட அவர் 4-5 வருஷமா போகுது எங்கட அவர் அடிச்சு மண்டையில கிழிச்சிருக்காரு அடிச்சு கிழிச்சி எவ்வளவு செத்தம் எடுத்திருக்காரு அப்படி கஷ்டப்பட்டு கிடந்து அவரையும் நான் சொன்னேன் இப்ப எனக்கு 7 புள்ளிகள் இல்லை 3 வரைக்கும் உண்டு இன்னொரு உள்ள வாகனில் கல்யாணம் கட்டிச்சு ஒரு பொடிக்கன் தீயப்பட்டியில் கல்யாணம் கட்டிச்சான் அவன் கொண்டு தாரீங்க குடும்பகரங்கள் தானே நான் ஒரு வரையும் கேட்டு போடல நாம உழைச்சி சாப்பிடணும் வேண்டாம் ஒரு குடும்பத்துக்குள்ள நாம கேட்கல இவ கொஞ்சம் நான் பாக்குறேன் அவர் பூசினாரு போனா நான் பார்ப்பேன் நீங்க இங்க பார்த்துருக்கிறேன் உங்களோட கணவரங்க கடலுக்கு தொழிலுக்கு போய்க்காரு முஸ்லிமாக கூட்டிட்டு போய்க்காருன்னா இப்ப வருவாருன்னு தெரியாது தரக்குள்ள ஐயா காசி தந்து போட்டு போனவரு அதை வச்சு சாப்பிட்டுட்டாங்கண்ணா ஐயா தந்துட்டு போனவரு கொடுக்க மாட்டாங்கண்ணா 2 மாசம் இருக்கும் 2 மாசம் ஒரு போய் என்ன செய்யறது 2 மாசம் போய் இப்ப போகல 5000 கடைசி வரக்குள்ள ஒரு ஆசு வரக்குள்ள அங்க கணக்கு பாத்து எப்ப வருவாங்கன்னு சொல்லி போகலன்னா இப்ப வராங்கல தெரியாண்ணா போன மில்ல தானே என்ன கடலுக்கு போன் கொண்டு போயிலானி அவர் போன தந்து எந்த கடலுக்கு இந்த முஸ்லிமாக்கள் அந்த பெரிய கடை தோன்றி ஆவரடி என்று சொல்லி இவரத்துக்குள்ள அவங்க மீன் பண்றதை பார்த்து கொடுப்பாங்க எவ்வளவு அஞ்சரி எடுக்கு தடுத்து வருவாரு ஒரு இடத்துல வேலை கடலுக்கு ஃபுல்லா 2 மாசம் நிக்கிறீங்க இல்ல அவங்க இப்ப கோலட்ல அடுத்து கேட்பாரா இல்ல கோல் கொண்டு போயிலானி கடலுக்கு என்ன போன் கொண்டு அப்ப 2 மாசம் போனா இந்த தொடரும் இல்ல வேலை செய்யாது இப்ப அதுக்குள்ள வேலை செய்யாது அனி தம்பி அதுக்குள்ள வேலை செய்யாது கடல்ல வேலை செய்யாது அதான் அவசப்பட்டும் இருக்கக்குள்ள என்ன அவருக்கு கை உடைஞ்சி கிளத்து வேலை செய்யல கொல்லி கொத்தி இந்த புல்லு கொத்தி தான் நாங்க சாப்பிடுறோம் ஒரு சாப்பாடு மட்டும் தானே சாப்பாடு அவர் வர மட்டும் தனி இதுக்குள்ளே இருக்கிறேன் சாப்பாடு கொண்டு வர மட்டும் அதுக்கு தான் நான் பார்த்து போட்டு வீட்டு வேலைக்கு நான் போனேன் சொல்ல இப்போ எத்தனை மட்டும் சாப்பாடு இல்லாம காயலும் என்ன அது தமிழ் பொடியின்ற வாழ்க்கை என் பார்க்க தானே வேணும் பாவம் தானே அது ஸ்கூல்ல சாப்பாடு கொஞ்சம் கொடுப்பாங்க அந்த சாப்பாடு அப்படியே கொண்டு வச்சிருப்பாரு சாப்பிட்டு பழக்கம் இல்லைன்னா அவருமா அப்படியே பாஸ்கெட்டோட கொண்டு வச்சிருந்தீப்பாரு சாப்பாடு பள்ளியில கொடுக்குற சாப்பாடு என்ன நானும் ஒரு 2-3 மாசத்துக்கு உங்களோட இருக்கத்தான் போடுவானு என்ன இல்லை நாங்களும் வந்து சாப்பிடாம இருக்கிறது நிறைய ட்ரை பண்றோம் முடியல எங்களால சின்ன வேலை சாப்பிடுவோம் நாங்க காஞ்சி பழைய நாங்களும் கஷ்டத்தான் என்ன இடையில போய் சாப்பிடுதா ஒரு நாள் சாப்பாடு தேவைப்படுது கரண்ட் இல்ல அஞ்சு பாருங்க சரியான பயங்கரம் நினைச்சாலே அவங்க மட்டும் லைட் போடிப்பாங்க அதுக்கு அதுல லைட் போடிப்பாங்க சரியான இருட்டு முண்டம் பக்கத்துல சவுக்கால எட்டி கிடந்த சவுக்கால அதுக்குள்ள நான் டாய்லெட் போறேன் எந்த நேரம் போயில அதுக்குள்ள போய் வருத்தமாகி விட்டேன் போட்டேன் கோடி வெள்ளத்துக்கு செஞ்சு பாருங்க கோடி கட்டி தான் பாத்ரூம் போடுறோம் எல்லாம் இவங்க அங்கே போயிடாங்க திருக்கியோட பட்ட போயில இந்த ரோட்டால ஆட்கள் பார்த்து போவாங்கண்ணா யோசிச்சு பாருங்க இந்த இடத்துல பட்டியெல்லாம் வந்து டாய்லெட் போகிறதாம் இவங்க டாய்லெட் போகும்போது இந்த ரோட்டால போறாக்கெல்லாம் பார்த்துட்டு போவாங்களாம் இல்லை இந்த ஒரு டாய்லெட் வசதி இல்லாதால எனக்கு அதெல்லாம் பார்க்க மானுங்க அதுக்கு சாகிற முடிக்கு போனாங்க 6 மணி வரும் நானும் இந்த படிக்க நான் வரும் நவரும் அவருக்கு விளங்காது இவங்க நான் ஜாவான்னு சொல்லிக்காது இதுதானே அந்த பிரச்சனை சாவான் நீ குடும்பத்துக்குள்ள நாம தூக்கு போட போனாங்கல்ல இதுக்குள்ள எந்த குடிசைக்குள்ளயா வீடு வசதி கரண்ட் வசதி இது வர வசதியும் இல்லை அடிப்பைப்பு மட்டும் தான் அதுக்கு அதுக்கு வீட்டு வேலைக்கு போய் தான் சாப்பிடுறேன்னா உடனே சாப்பாடு தான் அதுக்கு தூரம் போறேன் நாவலடி ஓட்டமாடி அப்படித்தான் போய் வந்து சாப்பிடுறேன் சரியான கஷ்டம் சாப்பாடு கூட அப்ப அவருக்கு பொடி எனக்கு கொடுக்குற சாப்பாடு ஸ்கூல்ல கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க அதை கொண்டுறானுன்னா சாப்பிடுற அதை என் கொட்டுறல நாங்க என்று சொன்ன ஸ்கூல்ல கொடுக்குற சாப்பாடு தானே என்ன ரெயின் போகுதா பக்கத்துல ரெயின் ரோட் எங்க ரெயின் ரோட் ரெயின் ரோட்
அந்தாவதுண்ணே அந்த ஓகே. இப்போ என்னென்னு சொன்னால் அது ரெயின் போனது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏதோ ஹெலிகாப்டர் போகிற மாதிரி சத்தம் கேட்டது. சரி ஓகே. என்னென்னு சொன்னால் உண்மையிலே சரியான ஒரு வறுமைக்கு உட்பட்ட ஒரு குடும்பம் தான் உங்களுடைய குடும்பம். தண்ணி வசதி மட்டும்தான் இங்கே இருக்குது. இந்த பாருங்கள் அந்த வடியல் அது செய்கிறார் பாருங்கள், குழாய் கிணறுண்ணே, அது மட்டும்தான் இங்கே இருக்குது. மற்றபடி எந்த விதமான வசதி ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து கரண்ட் இல்லை, அதே நேரத்தில் டாய்லெட் வசதி இல்லை. அக்கா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சவர்காலேன்னு ஒரு சுடுகாட்டுக்குள்ளே போயிட்டால் வந்து மலம் கழிக்க போகிற அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது பக்கத்தில் சுடுகாடு பக்கத்தில். இங்கேயே வந்து வீட்டுக்கு பின்னாலே வந்து இதே போல் ரோட்டால் போகிறாக்கெல்லாம் பார்த்து போவாங்களாம், டாய்லெட் வசதி இல்லாதால. உங்களோட கொஞ்சம் சுற்றி காட்டுறீங்களாக்கா, வெளியே காட்டுங்க ஒருக்கா பாப்பாங்க. பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன நார்மலாக அந்த இதான் நம்ம டாய்லெட், இதான் டாய்லெட் வேண்டா. இதான் மக்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அறிக்கை பாருங்கள், இதான இவங்கட டாய்லெட் பாய்க்கிற இடம். என்ன இவ்வளோ இதாக இருக்குண்ணே, உள்ளுக்குள்ளே நிற்க கடும் ஹீட்டாக இருக்குண்ணே. நார்மலாக குடிசை வீடுன்னு சொன்னால் சொல்லுவாங்க குளிரமண்டு. ஆனால் அந்த மரங்கள் ஒன்றும் இல்லாதால நேரடியாக சூரிய ஒளி இதில் படுறதால வந்து கடும் ஹீட்டாக இருக்குது உள்ளுக்குள்ளே. என்னடா மக்களே, உண்மையிலே வந்து சரியான மாதிரி ஒரு கஷ்டமான நிலைமையெல்லாம் வந்து வாழ்கிறாங்க. அக்கா, அந்த அம்மா, இந்த பொடியன், அடுத்து அவங்களோட கணவர் வந்து 2 மாதமாம் இப்போ கடல் தொழிலுக்கு போய் இன்னும் ஆள் வீட்டு வந்து சேரல. எந்த விதமான போன் தொடர்பு ஒன்றுமே இல்லை. அப்போ வருவதானே பாரவதானே வருஷத்துக்கு போகிற ஒருபடி அவங்க கூப்பிட்டு தானே போற, மற்றபடி கூலி வேலைக்கு போறவருன்னா 2 புல்லு கொத்தி தான் சாப்பிடுறேன். என்னென்று சமாளிக்கிறீங்க இந்த பிரச்சனையில் நீங்கள்? கொஞ்சம் கஷ்டம் தானே, படிக்கிற மாதிரி சாப்பிடுவோம் இல்லாட்டி வீட்டு வெளியே போடுறாங்க. இப்போ அவர் கொண்டு வர கொண்டு வரலையான்னு தெரியாதானே, அதுக்காக தான் அவர் போடுறாங்க. செய்யறது இப்போ கஷ்டப்பட்டா இவ போடுறாங்க. இப்போ அவருக்கு மீன் படுதா படலையா அது தெரியாதானே, இப்போ போட்ல போய் தெரியாதானே, அதுக்காக தான் இவ போடுற உழைச்சிட்டு அவர காசு நம்பல அதுக்காக இவ போடுறான். இப்போ எனக்கும் புள்ளிகள் இருக்கு, எனக்கு இப்போ 2 பொடியனர் இருக்கானுங்கள், படிக்கிற பொடியனுங்கள் 2 பொம்பளை புள்ள இருக்கு. படிக்கிறாங்க புள்ளி வச்சுட்டு நானும் இருக்கேன். அவங்க படிக்கல, வீட்டுதான் இருக்காங்க. அவங்க அப்பா கூட அதுக்காக தான் அவர் போய் தருவட்டை நான் தம்ப உழைச்சி கொண்டு குறுக்குறோட கிடக்குறேன் நான் கிடக்க வேண்டி. ஓகே 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 ஓகே. என்னடால் உண்மையிலே சரியான ஒரு கஷ்டத்தின் மத்தியெல்லாம் வந்துட்டு இருக்காங்க பாருங்க. இந்த வறுமையால் வந்து இந்த வறுமையை வந்து தாங்கி கொள்ளையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அக்காவோட குடும்பம் வந்து இந்த இருக்கிற குடிசைகளை வந்து தூக்கு மாட்டுறதுக்கு போயிருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரர்கள் வந்து நான் காப்பாற்றினவங்களே. என்ன சொன்னவங்க வந்து அவங்க சொன்னாங்க, நீங்க செத்து என்ன செய்ய போறீங்க புள்ளையாடி நாளை சீரழி இது பண்ணிட்டு சொன்னவங்க. என்ன நாங்க யோசிச்சு பார்த்து போட்டு ஒரு முடிவு எடுத்தோம், இப்படி யாருகிட்டயா உதவி கேட்டு பார்ப்போம்னா உங்கள்கிட்ட கடைசியா உதவி கேட்டேன். எல்லாத்தையும் கேட்டு பார்த்தேன், 7 வருஷம் வச்சு கேட்டு பார்த்தேன். ஒருத்தர் உதவி செஞ்சு தரலன்னா இந்த ஈகிற ஜிஎஸ் மாருக்கெல்லாம் தெரியும் கஷ்டம் என்ன, ஒருத்தருமே உதவி செஞ்சு யாரத்துக்கு முன்பட்டு வாராங்கல்ல, அப்படி ஒரு அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா. ஏன் என்னத்தால உங்களுக்கு ஜிஎஸ் மார் வந்து உதவி செய்யறாங்கல்ல? என்ன பிரச்சனை, அவங்க பணம் கேட்காங்கண்ணா. என்ன பணம் கேட்காங்க, காசு கேட்காங்க. ஏன் காசு இருந்தா தரம் செஞ்சு தருவாங்களா மட்டும் கேட்காங்க. காசு இருந்தா அவங்க அந்த முன்னுக்கு அத்திவாரம் போடுங்க இப்ப கட்டுவான் அப்படி சொல்றாங்களா? அப்படி சொல்றாங்க. லஞ்சம் கேட்கல 2 லட்சம் ரூபாய் மட்டும் கேட்கறாங்கண்ணா. வரண்டினாவோட வீடு கட்டு. ஓகே, இது வந்து நீங்க ஒரு தரம் தவறா புரிஞ்சுள்ளாதீங்க. இப்போ கிராம உத்தியோகஸ்தர் வந்து லஞ்சம் கேட்குறா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்காதீங்க. அப்படி இல்லை. என்னென்னு சொன்னால் வந்துட்டு இப்போ வர வீட்டு திட்டங்கள் வந்து அரசாங்கம் வந்து ஒரு கொஞ்சம் தொகை கொடுக்கும். அதுக்கு முதல்ல வந்து இவங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, நீங்கள் உங்களோட காசை போட்டு முதல்ல கட்டுங்க, அப்புறம் கட்டமாக வந்து நாங்கள் மீதி காசு தருவோம்னு சொல்லுவாங்க. இவங்ககிட்ட வந்து இப்போ டெய்லி என்ன வேலைக்கு போய் ஒரு 500 காசு தான் வரும். அது வந்து தன்னை குடும்பத்தை வந்து பார்க்குறது கஷ்டம். அப்படி ஒரு சூழ்நிலையை வந்து ஒரு 2 லட்சம் ரூபா கொடுத்து அத்திவாரம் போடுறதுக்கு, வீட்டினுடைய அத்திவாரம் போடுறதுக்கு இவங்களுக்கு கஷ்டமான நிலையால் வந்து அவங்களால வந்து போட இல்லாது. அப்போ ஜிஎஸ் வந்து சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னால், நீங்கள் அத்திவாரத்தை போடுங்க, நாங்கள் உங்களுக்கு கட்டுறதுக்குரிய காசு தரோன்னு சொல்லிட்டு. அது அவரில் பிள்ளை இல்லைக்கா, அப்படி நீங்கள் பிள்ளையா யோசிக்கக்கூடாது. சரியோ? அது ரெண்டா அவரும் வந்து ஒரு அரசாங்க உத்தியோகஸ்தர். அப்போ அரசாங்க மேலிடத்துலேருந்து அவருக்கு என்ன தகவல் வருதோ அது அவங்ககிட்ட வந்து சொல்லுவார் எனக்கா. ஓகே, இதான் உண்மையான விஷயம். இப்போ உங்களுக்கு வந்து கஷ்டம் அப்படின்றது வந்து எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரியோ?
நீங்கள் வந்ததில் என்ன நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியா அடுத்து நீங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழல் எல்லாத்தையும் பார்க்கல வந்து கடும் மோசமான சூழலாக இருக்குது. இதோட என்னென்னு தூங்குறீங்க இந்த இடத்துல? லாம்பு பற்ற வச்சான தூங்க அது கொஞ்சம் நேரம் தான் 10 மணி லாமனை அதுக்கப்புறம் இல்லை விடிய மட்டும் முடிச்சு திரிக்கிறான் அதில் விடிய ஜாம் ட்ரெயின் போகும் இப்போ காக்கா சத்தம் கேட்கும் அப்போ ஒளிம்புறான் நேரம் பார்த்துருக்கியே மட்டும் தலை மாட்டால போகும்ண்ணா குடிச்சு வச்சு அடிக்கிறான் அதை கேட்டு உள்ளாக்குள்ள எலியெல்லாம் கூட்டு வச்சிருந்தா பெரிய போட்டு போனா பகல் மட்டும் மெஞ்சிடும். இப்போ நீங்கள் காலையில் கூட்டுனீங்க இந்த தடமெல்லாம் எலி தடம் தானே பாம்பத்தினால இருக்கா இல்லை இப்ப அவங்க தகரத்தை வாங்கிட்டாங்கடா தகரத்தை வாங்கிட்டாங்கடா இவங்க கொண்டு போய் தகரத்தை வாங்கிட்டாங்கடா அவங்க கம்பு அடி தகரத்தை வாங்கி கட்டிட்டு வந்துருவாங்க வளவ போல. அவங்க கொஞ்சம் வசதியான இந்த பிள்ளைக்கு ஒரு வசதியும் இல்லை. என்ன செய்யறேன் ஒரு விஷயம் கொண்டு வர காய்ச்சும் எவ்வளவு கொடுக்குறாங்களோ செய்யறாங்க. மகன் பாவம் தான் நம்ம நாம செத்து போயிடுவோம். நாம இந்த ஜிக்குமோ நாளைக்கு ஜிக்குமோ வச்சு பாக்குறாக்கள் தானே. சரி நான் ஒரு உதவி என்று பாக்குறேன் இவங்களை என்ன செய்யறேன் மன ஒருத்தம் பாடுறான் என்ன செய்யறேன்னு சரியா ஒன்றும் யோசிக்க என்னென்ன எங்களை தொடர்பு பண்ணீங்க பேஸ்புக்கில் பார்த்தேன் எங்களா நம்பர் எடுத்து எவ்வளோ காலம் எடுத்து சொல்லி கற்றுவாள் தான் எனக்கு டொய்லெட் வசதி இல்லை நான் அந்த காட்டு பக்கம் போய் எத்தனை நேரம் ஓடிச்சான் அந்த சவுக்காடுகளை போய் வந்து 10 மாதம் ஓடிச்சான் போய் கொஞ்சம் போட்டுருச்சோம் நாங்கள் அவர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் பயத்தில் பேய் அந்த கூப்பிடுற மாதிரில இருக்குமெண்ணா இப்ப அவர் வேலைக்கு போனா தனிய பாய் விரித்து படுக்கிறேன் அவர்த்த சொன்ன அஞ்சலைக்கு பொடிய மாதிரி கொஞ்சம் மோசம் எனக்கு படுக்கிறது தனிய பயன் தான் கரண்ட் இல்லைண்ணா இருட்டு மட்டும் தானே வீடு யார போற மாதிரி இருக்கும் கூப்பிடுற மாதிரி இருக்கும் இப்ப பாபாட்டு கூப்பிடுற மாதிரி இருக்கும் சில நேரம் சவுக்கலை வழியை ஒளிம்பித்து போயிடுவேன் அப்படி கூப்பிட்டேன் இரவு வழியே போயிடுவேன் அவர் அமர்ந்து நீச்சல் பிடிச்சிட்டு கையை பிடிச்சி வச்சுப்பாரு போவாதுன்னு சொல்லி அது வேறொரு பிரச்சனை இல்லைக்கா உங்களுக்கு கஷ்டம் என்ற ஒரு அந்த வறுமையில் இருக்கிறதால வந்து ஒரு மனவிலக்தினே அதில் வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்னு சொல்லிட்டு எழுப்பிட்டு போகிறது அதுதான் மெயினான விஷயம். வேறு ஒன்றும் இல்லை, ஒன்றும் யோசிக்காதீங்க அப்படி. சரி ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்கண்ணே இவங்களுடைய கஷ்ட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மக்கள், என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இவங்க இருக்கக்கூடிய நிலைமை வந்து ஒரு கஷ்டமான நிலைமை விளங்கியிருக்குன்னு இவங்கள வந்து பேசணுன்னா வந்துட்டு இப்போ அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் வந்து பேசுவாங்க. ஆனால் இவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்துற அளவுக்கு அவங்க பேசலை சொல்லப்போனால் என்ன, ஏன்னா அவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கிறாங்க. சொல்லப்போனால் பாருங்கள், அவங்களுக்கு அந்த கஷ்டமான நிலையிலேருந்து தூக்கு மாட்ட போயிருக்காங்க. இது ஒரு உண்மையான விஷயம். அடுத்து தண்ணி வசதி மட்டும் தான் இங்கே இருக்குது. டாய்லெட் வசதி, வீடு வசதி, கரண்ட், என்ன அடுத்த பொடியில் சாப்பாடு, இவங்களுடைய சாப்பாடெல்லாம் வந்து ஒருவேளை சாப்பாடு தான் வந்து சாப்பிட்றதான். அதோட முக்கியமாக வந்து இவங்களோட காலைமையில் வந்து சாப்பிடவே மாட்டாங்களாம். காரணம் இரண்டால் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பழகித்தான் காலையில் சாப்பிடாம விட்டு, அப்போ அதனால் சாப்பாடு விட்டுத்தாலும் வந்து தேவையில்லைன்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா ஒரு இஞ்சி பிளேன் ஒன்று குடித்தா வந்து தனக்கு வந்து வயிறு வந்து ஃபுல்லானமாக இருக்கும் அப்படி ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருக்கு. அது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அம்மா மூலமாக. ஏன்னா அம்மா வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலி தான். அவள் கஷ்டத்தை வளர்ந்தபடியால் வந்து பிள்ளைகளும் அதை வந்து பின்பற்றுறாங்க. அப்போ அதிலே உங்களுக்கு விளங்கும் அங்கே எப்படியான ஒரு வறுமை கோட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து அக்காவினுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் நேரடியாக வந்து பணத்தை அனுப்பி உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நீங்கள் பண்ணுங்கள். அக்காவுக்கு பேங்க் எல்லாம் இருக்கா? பேங்க் டீட்டெயிலாம் பேங்க் புத்தெல்லாம் இருக்கா? சரியோ, அதெல்லாம் வந்து எங்கள்கிட்ட தாங்க, நாங்கள் இதில் போடுவோம். ஏன்னா யூடியூப்பில் வந்து இந்த பேங்க் டீட்டெயிலாம் வந்து போடல. அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் ஏற்கனவே வந்து நாங்கள் ஒரு உதவி ஒன்று போட்டுனாங்களே, பேங்க் டீட்டெயிலை போட்டுனாங்க. அது வந்து யூடியூப் சேனலினுடைய அந்த சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு ஆளுடைய தனிப்பட்ட பேங்க் அந்த விவரங்களை வந்து நாங்கள் பகிர முடியாது அப்படின்னு அடிப்படையில் வந்து யூடியூப் கம்பெனியாலே வந்து எங்களுடைய அந்த வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதில் மெயிலெல்லாம் வந்து உங்களுக்கு போட முடிஞ்சு நாங்கள் போடுறோம். ஏன்னா கஷ்டம் பண்ணி சொல்லிட்டு ஒரு அக்கா வந்து கழிச்சிருந்தாங்க மாங்காடில். என்ன கூப்பிட்டு இந்த சின்னப்படியும் வந்து சமோசா எல்லாம் கேட்டு நான் கொடுத்துருந்தோம். நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அந்த வீடியோ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து யூடியூப்பாலே வந்து தூக்கிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் எங்களுடைய ஃபேஸ்புக்கில் வந்து போட்டிருக்கோம். அதில் வந்து அக்காவோட பேங்க் டீட்டெயில், அவங்களோட ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்கோம். அதில் வந்து தூக்கல் நல்ல காலம். இப்போ அதே மாதிரி வந்து அக்காவினுடைய என்ன பேங்க் விவரத்தை வந்து நாங்கள் அதில் போட முடிஞ்ச போடுவோம். என்னென்றால் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அக்கா வந்து இப்போ நேரடியாக தொடர்பு பண்ண அக்கா வந்து கதைப்பீங்களா? அக்கா ஹெல்ப் பண்ண உதவி கோல் எடுத்தா கதைப்பீங்களா? பிரச்சனை இல்லையோ? சரியோ, அப்போ அக்காட சிட்டுவேஷனை பார்த்துட்டு அக்காட ஃபோன் நம்பர் போட முடிஞ்சாலும் போடுவோம். அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய என்ன ஃபோன் நம்பர் நாங்கள் கொண்டு தருவோம். நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்கின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அக்காவினுடைய நேரடி தொலைபேசி இலக்கமும் அவங்களுடைய பேங்க் டீட்டெயிலும் உங்களுக்கு தருவோம். நேரடியாக நீங்கள் அக்காவோட காய்ச்சி பேசி உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அக்காவுக்கு நாங்கள் சாப்பாடு செலவுக்கும் கொஞ்சம் காசு வந்து கொடுக்குறோம். என்ன ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு 2 பேருமே வந்து அம்மா மகள். இவங்க வந்து ஒரு வீட்டு வேலைக்கு போயிட்டு தான் தங்களுடைய குடும்பத்தை பார்த்து கொண்டு வாங்க. சரியான ஒரு உச்சகட்ட வறுமை. இப்போ நாங்கள் அண்மை காலமாக போடக்கூடிய வீடியோக்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் மூலமாக எங்களுடைய பேங்க் டீட்டெயிலுக்கு காசு அனுப்பி நாங்கள் உதவி செய்கிறத விட
நேரடியாகவே அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு வந்து போய் சேரக்கூடிய மாதிரியும் அவங்களுடைய அந்த நேரடி ஒரு கனெக்ஷனை வந்து ஏற்படுத்தக்கூடிய மாதிரி தான் நாங்கள் செயற்பட்டு கொண்டு வரோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்களால் வந்து நேரடியாக வந்து கதைக்க முடியும்னு சொன்னால் நிச்சயமாக வந்து முடியாது. அதனால் வந்து எங்கள் டீம் வந்து கதைச்சி நேரடியாகவே உங்களோட லிங்கை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஏன்னா அக்காவுக்கு வந்து என்னென்னு சொல்ல அந்த விவரங்கள் வந்து போதாமையாக இருக்குன்னு நீங்கள் கதைக்குள்ள நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த விவரங்கள் வந்து போதாமையாக இருக்குது. இப்போ நல்லா வந்து பேசுவேன் அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்ட வந்து நாங்கள் நேரடியாக வந்து கொடுக்கல வந்து அவங்க மேனேஜ் பண்ணி கதைச்சி அவங்களுக்கான உதவி வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நேரடியாக வந்து இவங்களோட பேங்க் டீட்டெயில் தான் நாங்கள் தருவோம். அதோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டவுட் என்ன இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அக்காவோட வந்து கதைக்க போகிறீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் நேரடியாக அக்காவோட கதைச்சி போட்டு அக்காவோட அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் காசு போடலாம். உங்களுக்கு பேங்குக்கு காசு வந்தால் உங்களுக்கு மெசேஜ்லாம் வருமாக்கா? மெசேஜ் வர ஃபோன் நம்பர் கொடுத்து ஏன் பேங்கில் குத்து அடிச்சு என்ன பார்க்குற காசு வந்துருக்கேன். இப்போ உங்களுக்கு ஃபோன்லாம் இருக்கா? இந்த கையில் வச்சுருந்தீங்க நீ ஃபோன்? இப்போ தான் ஃபோன் இதுக்கு முந்தியெல்லாம் ஃபோன் இல்லை இருந்தா. இப்போ ஃபோன் இருக்குது. சரி ஓகே. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கக்கா, இப்போ நாளைக்கு போயிட்டு சரி இப்போ எங்களுக்கு நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் தருவீங்க. நீ எங்கே இப்போ திறந்து நீங்கள்? இலங்கை வங்கி. அது மட்டும் தான் இருக்குது உங்களோட பேங்க்? வேறு பேங்க் இல்லையா? வேறு வங்கி இருக்கு பொடியுண்டு இதால் உங்களுக்கு எனக்கு சொல்லி இலங்கை வங்கி புத்தகம் பொடியுண்டு வேறு புத்தகம் எங்களை போயிட்டு நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து உங்களோட ஐசியில் எடுத்ததா? உங்களோட ஐசியோட சிம் எடுத்ததா? ஓகே. அதை கொடுத்து சொல்லுங்கள். இந்த நம்பருக்கு எங்களுக்கு காசு வரக்கூடிய மாதிரி நீங்கள் செய்தாங்கன்னு சொன்னால் செய்துடுவாங்களே செய்யலாம். இப்போ நாங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் உதவி கொடுக்குறோம். இந்தாங்கக்கா வச்சுக்கொள்ளுங்க. சரியோ இந்தாங்கம்மா 10,000 இருக்குது. சந்தோஷமா? அக்காட முதனால சரி போகிறதில்ல அவங்களுக்கு விளங்கும் அவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இது வந்து சாப்பாட்டுக்கு நாங்கள் தரக்கூடிய ஒரு உதவியக்கா. என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து என்னுடைய சொந்த படம் கிடையாது. இது உங்களை மாதிரி கஷ்டப்படுறவர்களுக்கு கொடுக்க சொல்லி நம்மளுடைய அண்ணாக்கள் தந்த காசு, அதாவது இங்கேருந்து போன நம்முடைய தமிழ் உறவுகள் வெளிநாட்டிலிருந்து உங்களை மாதிரி கஷ்டப்பட்ட உறவுகளுக்கு கொடுக்க சொல்லி தந்த காசுலாம் இப்போ நாங்கள் தந்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த பண உதவியை செய்தார் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு குபேந்திரன் அண்ணா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லண்டனில் இருக்கிறார். நேற்று கூட என்னோட வந்து கதைச்சிருந்தார். அனுஷன் நீங்கள் பார்த்து பிரித்து அவங்களுக்கு வந்து காசை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் குபேந்திரன் அண்ணாவுக்கு நாங்கள் இந்த இடத்துல நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறேன். அவங்களுடைய கடைசி வருஷ விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10:57 சரியோ. இவர் வந்து லண்டனில் இருக்கிறார். அதில் வந்து 20,000 காசு, அக்காவுக்கு வந்து 10,000, அம்மாவுக்கு வந்து 10,000 வந்து கொடுத்துருக்கிறோம். உதவி செய்த குபேந்திரன் அண்ணாவுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அண்ணாக்கு நன்றி. நன்றி தானே. நன்றி மகன். நன்றி. எனக்கு இல்லை அந்த பாருங்க வீடியோ பார்த்துருப்பார். இல்லை அம்மாவுக்கு தான் வந்து தெரியும் ஒரு 500 ரூபாய்க்கு வந்து வேலை புறாக்களுக்கு இந்த 10,000 வந்து அவ்வளோ ஒரு காசு என்ன, இந்த 20,000 10,000 எல்லாம் அவ்வளோ காசுன்னு தெரியும். இப்படி தர மாட்டாங்களே எந்த செய்வோம் நாம் இப்படி தர மாட்டாங்களே. இப்போ வேலை எடுத்து வழியாக இவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் இப்படி கஷ்டத்தை ஒன்றும் நந்தது வார அது என்னென்றா நமக்கு அந்த வேலையை காசை கொண்டு நம்மளை வீட்டில் ஆக்கி சாப்பிட்றோமா இல்லை. எனக்கு அங்கே சாப்பிட்றதுக்கு மனசு வரல. வந்தா நமக்கு அங்கே காஞ்சிட்டு வந்தா இங்கே சேர்த்து வச்சு குடிச்சா ஒரு நேரம் சாப்பாடு அந்த காசை கொண்டு ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்டு நான் கிடைக்கும். அப்படி என்ன செய்வோம்? அவரோட பிடிச்ச வர மட்டும் இவக்காக நான் அரிப்பேன். ஓகே. இப்போ என்னென்னு சொன்னாலும் வந்துட்டு என்ன இப்போ நேரடியாக அக்காவுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அக்காவினுடைய பெயர் விவரம் வங்கி விவரம் முழுதும் வந்து நான் நேரடியாக தரும். கழிச்சு பேசி உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. இவங்களுக்கு வந்து வீடு உதவி வந்து கண்டிப்பாக தேவையாக இருக்குது. அதே நேரத்தில் மலசல கூட வசதி உதவி, அதே இதில் வந்து உங்களுக்கு கரண்ட் வசதி, இதில் வந்து எது கிடைச்சாலும் வந்து அவங்களை சொந்தம் தானே. உங்களால் முடிஞ்ச வந்து நீங்கள் செய்து விடுங்க. நாங்கள் மீண்டும் குபேந்திரன் அண்ணாவுக்கு வந்து நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம். அவர் வந்து லண்டனில் இருக்கிறார். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நான் சொல்லக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உடுப்பு கூட வாங்குறதுக்கு கையில காசு இல்லைன்னா அது பழைய உடுப்பு பொடி எனக்கு பழைய உடுப்பு அது தருவாங்கன்னு சொல்லி மகள் போடுற சட்டை கூட அவங்க தான் பார்த்து தருவாங்க. பழைய கடைகள் நீங்க போட்டு ஆக்கள் தந்த சட்டை கடவுள் எது வரைக்கும் எத்தனை வருஷம் அப்படி தடுத்தது இல்லைன்னா உடுப்படுத்தது இல்லை. சமைக்கிறது எல்லாம் மக்கள் கொடுத்த கோப்பு சாமான் கோப்பு சாந்த உடுப்பு சாமான் எல்லாம் இதான் உடுப்பு வாழி என்ன உடுப்பு பாருங்க படைச்சி ஆக்கள் கொடுத்தது அதாவது பவித்திரமாக வச்சிருக்கோம். சரி ஓகே. என்னென்னு சொன்னால் நீங்கள் யாராவது உதவி செய்யக்கூடிய நீங்கள் வந்து இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். 075 46 73 030 இந்த தொலைபேசி இலக்கத்தினோட நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கேர்ள் ஒரு ஆள் கதைப்பாங்க. ஏன்னா எங்கள்கிட்ட வந்து கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒரு கேர்ள் வந்து கதைப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட வந்து முழு விவரங்கள் வந்து கேட்கக்குள்ள அக்கா பற்றிய சகல டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு தருவாங்க. ஏனென்றால் இப்போ இவங்க வந்து அந்த மேனேஜ் பண்ணி கதைக்கூடியன்னு சொன்னால் நாங்கள் நேரடியாக வந்து இவங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை போடுவோம். எங்களுக்கு வந்து வேலை வந்து குறைவு, இவங்களுக்கு அந்த விவரங்கள் வந்து போதாமை உள்ள காரணத்தினால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய
ஃபோனுக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. அக்காட பேங்க் டீட்டெயில், அக்காட ஃபோன் நம்பர் நாங்கள் தரோம். நீங்கள் கழிச்சு பேசி உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. மீண்டும் ஞாபகப்படுத்தணும் 075 46 73 030. சரியோ? அப்போ நாங்கள் உதவி செய்த அண்ணாவுக்கு வந்து நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு, மறக்காமல் அந்த வீடியோ வந்து ஒரு காணொலியை மட்டும் பார்க்காம, என்ன அக்கா வந்து இந்தளவுக்கு உதவி கேட்டா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இவங்க இருக்கிறாங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு விடுறேன். ஓகே மக்கள், இது வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய கருத்துக்கள் வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களிடம் சந்திக்கும் வரை விடைபெறு செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய். ஓகே, அக்கா நிற்கிறாங்க. அக்காட்ட முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும். அக்கா என்னென்னு சொன்னால், யாராவது வந்து இப்போ அக்கௌண்ட் நம்பர் உங்களோட பேங்க் டீட்டெயில் இருக்கா? நீ இப்போ உங்கள்கிட்ட இப்போ நாங்கள் அனுப்புறது நம்பிக்கை இல்லாமல் இப்போ உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இப்போ உங்கள்கிட்ட கேட்கல நீங்கள் அனுப்புவீங்களா? அனுப்ப தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா இல்லை யார்கிட்டையும் சொல்லி அனுப்புவீங்களா? இல்ல பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச அக்காரிக்கா நல்ல மென்னோட அவர்கிட்ட கொடுத்து இல்லை நீங்கள் அப்படி நீங்கள் யார்கிட்ட கொடுத்து அனுப்ப தேவையில்ல. சரியோ? உங்களோட பேங்க் டீட்டெயில் நீங்கள் தாங்க கேட்குறாங்க, நாங்கள் கொடுக்குறோம். சரியோ? இப்போ அவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க உங்களோட அக்கௌண்ட் தான் தாங்கக்கா, வேறு யாருடைய அக்கௌண்ட் நம்பர் தராதீங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் போட்டோ எடுத்து அனுப்புங்க. சரியோ? அனுப்புங்க. அக்காவுக்கு வந்து இப்போ நம்பர்லாம் வந்து சேவ் பண்ணி கதைக்கு தெரியும் அவளுக்கு. ஏன்னா இப்போ தான் வந்து அவங்க ஃபோன் வந்து பாவிக்கிறாங்களாம். சரி, ஓகே. நீங்கள் வந்து உதவி அவங்க அக்காவுக்கு செய்ய போகிறேன்னு சொல்கிறாக்கள் வந்து நீங்கள் எங்கள்கிட்ட வந்து அக்கௌண்ட் நம்பர் கேளுங்க, நாங்கள் எடுத்து தரோம். அக்காவோட அக்கௌண்ட் நம்பர் தாரோம் உங்களுக்கு. நீங்கள் அக்காவோட நேரடியாக காய்ச்சி கொள்ளுங்க, இதான அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லிட்டு. அக்கௌண்ட் நம்பர் பார்த்து சொல்ல தெரியுது உங்களுக்கு. இப்போ அவங்க கேட்பாங்க, அனுஷன் தம்பி அனுப்பிக்கிற அக்கௌண்ட் நம்பர் உங்களோட ரெண்டு கேட்பாங்க. நீங்கள் பாருங்கள், உங்களோட பேங்க் தெரியும் பாருங்கண்ணே. இதானா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்க அவங்களுக்கு. சரியா? அதுக்கப்புறம் வந்து காசு போடுவாங்க. சரியாம்மா, போயிட்டு வரமா? நான் போயிட்டு வரேன், வந்தலையா போகிறேன், பிரச்சனை. ஓ சரியம்மா, பாய். நான் போவோம். சரியம்மா, நன்றி. சரியம்மா, ஓகே அம்மா, சரி, பாய் அம்மா. வரும் வரும் வரும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பி விடுங்க. நீங்கள் பேங்க் அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்களா புத்தகத்தை? இப்போதைய காலமும் பிள்ளைகள் அனுப்புனா பயமா இருக்கு. நான் விட்டு போட்டு நான் வேலைக்கு போறேன். இவட பிடிச்சி நான் வந்தோடனே நான் வீட்டை போறேன். சரியம்மா, போயிட்டு வரமா நாங்க. சரியம்மா, பாய் அம்மா.